ஊரையே சுத்தி சுத்தி வந்த மர்ம சத்தம். கண்களை பிளந்த பயங்கர வெளிச்சம். குழம்பி நின்ன பொதுமக்கள். இரவு நேரத்துல பரபரப்பு சம்பவம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில இரவு 9:30 மணி இருக்கக்கூடிய சூழல்ல சிறிய ரக விமானம் ஒண்ணு வானில ரொம்பவே தாழ்வா பறந்ததா சொல்லப்படுது. அதிக சத்தத்தோட ரொம்ப தாழ்வா இது பறந்த நிலையில பயங்கர சத்தம் கேட்கிறதா சொல்லி பொதுமக்கள் அச்சமடைஞ்சு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சிறிய ரக விமானம் ஒண்ணு ரொம்பவே தாழ்வா பறந்திருக்கு. இத பார்த்து பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருந்திருக்காங்க. மொத்த ஊருமே வெளியே வந்து நின்னு வானில பறந்த இந்த சிறிய ரக விமானத்தை வேடிக்கை பார்த்திருந்திருக்காங்க. பொதுமக்கள் ரொம்ப அச்சமடைஞ்சதால இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்காம இருக்கணும் அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பா நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த சம்பவத்தால குமாரபாளையம் பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் நிலவிருந்திருக்கு. என்ன சொல் மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண் மேலே. இதை விட உழைப்புக்கு அங்கீகாரம்னா வேற என்னங்க சொல்ல முடியும்? இது 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 தாங்க ரியல் கெத்து. நாம நம்ம வேலைய நேர்மையாவும் ரொம்ப தரமாவும் செஞ்சா அதுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும் அப்படிங்கிறதுக்கு இதை விட உதாரணமா வேற என்னங்க சொல்ல முடியும்? இங்க பாருங்களேன், கல்யாண வீட்டு ஆளுங்க சமையல் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக சமையல்காரங்களோட கால்ல போய் விழ போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையுமே வந்து நின்னு மரியாதை செஞ்சு அனுப்புறாங்க. இதை விட வேற என்னங்க இருக்க முடியும்? இந்த காலத்துல இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு இதுதாங்க பெரிய உதாரணம். இந்த கல்யாண வீட்டுல எல்லாரையுமே, அதாவது கேட்டரிங் சர்வீஸ் பண்ண ஒவ்வொருத்தருமே வந்து மனதார பாராட்டி கல்யாண வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்திருக்காங்க. ரொம்ப குதூகலமான இந்த சமையல் குழு நெகிழ்ச்சியான அந்த வீடியோவை அவங்களோட இன்ஸ்டா ஐடியில ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ வைரல் ஆகவே எல்லாருமே வந்து இந்த வீட்டுல இருக்கவங்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு விஷயம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையை சேர்ந்த திருவேங்கட சுவாமி ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களோட மகனான ஹரிவர்தன் அவருக்கும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த தனுஜா அப்படிங்கிற பெண்ணுக்கும் கோவையில நடந்திருக்கு திருமணம். இந்த திருமணத்துக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே பாராட்டும் வண்ணமா இந்த உணவு பரிமாறின கோவை பேரூர் ஹரிஹரன் அவர்களோட பார்வதி கேட்டரிங் நிறுவன ஊழியர்களுக்கு கௌரவப்படுத்தும் விதமா மணமக்களோட பெற்றோர் நடந்து கொண்டது எல்லாரையுமே வந்து நெகிழ்ச்சி படுத்தி இருக்கு. அவங்க கேட்டரிங் ஊழியர்களை கட்டி அணைச்சு கால்ல விழுந்து தங்களோட அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தாம்பூலத்தையும் இனிப்பையும் மற்றும் பரிசு பொருட்களையும் வழங்கி அவங்கள கௌரவப்படுத்திருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? நாம நம்ம வேலையை ரொம்ப நேர்மையாகவும் தரமானதாகவும் செஞ்சா நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இதை விட